Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி போண்டா சூப் ரெசிபிங்க. இது கர்நாடகா ஸ்பெஷல். குண்டு குண்டா போண்டா எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த போண்டா சூப் ரெசிபியோட சூப் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோ தாங்க அந்த சூப். இப்போ போண்டா எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இது போல ஒரு பெர்ஃபெக்ட்டான போண்டா செய்யறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். ஒரு தாராளமான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 2 கப் அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். இந்த உளுந்தம்பருப்பு எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி இதுல சேர்த்து 3 முறை நல்லா இதை களைஞ்சி வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் இருத்துருங்க. இப்போ நீங்க சமையலுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியை இதுல சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு எடுத்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா உளுந்து பெருசு பெருசா ஊறி இருக்கும். இது தண்ணியில இருந்து இது போல வடிகட்டி எடுத்துட்டு கிரைண்டர்ல சேர்த்து நல்லா தண்ணி விடாம கெட்டியா இது போல ஒரு மாவா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க கூடாது. எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நடுவுல தெளிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. சமையல் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். கண்டிப்பா சமையல் சோடா சேர்த்து தாங்க ஆகணும். 1 இன்ச் நீளம்ல இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி அதை இதனோட சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மாவா அடிச்சு கலக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போட்ட உப்பு, பெருங்காயத்தூள், சமையல் சோடா இது எல்லாமே நல்லா இதனோட கலந்து வரணும். இது போல நல்லா கலந்து எடுத்து பாருங்க. மாவு அப்படியே விழக்கூடாது ஸ்பூன்ல இருந்து. இது போல மெதுவா தான் உங்களுக்கு விழணும். இந்த அளவு மாவு பதமா இருக்கணும். இப்போ இதை சுட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. கையில இது போல பந்து போல மாவு எடுத்து நீங்க அப்படியே விட்டீங்கனாலே நல்லா விழுந்துருங்க. கையில நடுவுல தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எந்த அளவு சூடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு ஒரு சின்னதா மாவு போட்டு பாருங்க. அது நல்லா மேலெழும்பி வந்த பிறகு ஒரு மிதமான தீயில வச்சுட்டு இது போல போண்டாக்களை அதுல சேர்த்துட்டு ஒரு 4 போண்டா நல்லா செவந்து வந்த பிறகு உங்க கடாயில இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை போட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல நீங்க போண்டாக்கள் சேர்த்துக்கலாம். பார்க்கும்பொழுது தெரிந்து பாருங்க எந்த அளவு நல்லா புஷ்ஷுன்னு மேலே எழும்பி இருக்கு. ஒன்னோட ஒன்று ஒட்டி வரல. ஷேப்பும் ரொம்ப அன்ஷேப்டா மாறல. இது போல நல்லா குண்டு குண்டா சாஃப்டா வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டான பதத்துல மாவு அரைக்கணுங்க. சூப்பரான கோல்டன் கலர்ல போண்டா எல்லாமே நமக்கு தயாராயிடுச்சு. இது போல நீங்க செஞ்சு அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் உங்களுக்கு உடைச்செல்லாம் காமிக்கலாம். எவ்வளவு அழகான கலர்ல வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த போண்டாக்கள் மேல ஏற்கனவே நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க சூப்பை மேலே ஊற்றி சுட சுட சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. இன்னைக்கு நான் 400 கிராம் அளவு உளுந்துக்கு 100 கிராம் அளவுள்ள பச்சரிசி சேர்த்து செஞ்சேன். இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சேர்த்த இந்த அளவு 6 பேர் சாப்பிட்லாங்க. நல்லா டிஃபனாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே 6 பேர் சாப்பிட்லாம். இதற்கேற்றாற் போல அளவுகளை நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.